வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிஃபன் தான். அதாவது நீங்கள் நைட் டின்னருக்கு வேணும்னா கூட இதை பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னா கூட இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களுமே லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துன்னு போகிறேன்னா எடுத்துன்னு போகலாம். ரொம்ப டேங்கியாக இருக்கும். டொமேட்டோ நல்லா அரைச்சி விட்டு பண்ணுறதுனால சேமியா, அதாவது சேமியா வந்து மசாலா உப்புமாவாக பண்ண போகிறோம். ஆர் மசாலா பாத், நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கோங்க. இது வந்து தக்காளிலாம் விட்டு மசாலா எல்லாமும் ஆட் பண்ணி இந்த சேமியாவை பண்ண போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு சின்ன டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். அதில் இது வறுக்காத சேமியா. நீங்கள் வறுத்த சேமியாவாக வாங்கினீங்கன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இதை வந்து எல்லோரும் சேவையா மாமின்னு கேட்கலாம். இது சேவை இல்லை, சேமியா. சேவைங்கிறது வந்து அரிசி மாவில் பண்ணுறது, சேமியா வந்து மைதாவில் பண்ணுறது. ஸோ இதை கொஞ்சம் நல்லா வாசனை வர, அட் த சேம் டைம் கொஞ்சம் கலர் மாற வறுத்துக்கோங்க போகிறோம். ரொம்ப ரெட்டாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை. தட்டில் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் எண்ணெய் விடலாம். ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 2 பே லீஃப் போடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை. இதில் வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணதாக வச்சுக்கோங்க. 2 வெங்காயம், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. இது வந்து ஒரு 4 தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டுருக்கேன். ஆக்சுவலி இந்த தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி இதில் போட்டு வதக்கி பண்ணுறது தான் நல்லது. ஆனால் இந்த நாளில் எல்லா குழந்தைகளும் தக்காளி இருந்ததுன்னா பிடுங்கி எடுத்து வச்சுட்றா. ஸோ இந்த மாதிரி அரைச்சிட்டேன்னா அவளுக்கு அதை எடுக்க முடியாது. இந்த சேமியா உப்புமாவுக்கு தேவையான அளவு காரப்பொடி போடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுருக்கேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா? மிளகா வத்தலோ பச்சை மிளகாயோ இதெல்லாம் எதுவும் கிடையாது. நல்ல எண்ணெயில் வறுத்துட்டு இதில் இந்த 4 அரைச்சோம் இல்லையா, அந்த தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம். சேமியா எடுத்த கப்பாலேயே 2 கப்பு தண்ணி வேணும். 1 விட்டுறோம். 2 இந்த சேமியா மசாலா உப்புமாக்கு தேவையான உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட போடுறோம். நல்லா எல்லாமே சேர்ந்து கொதிக்கட்டும். தண்ணி நல்லா தலைக்க ஆரம்பிச்சுட்டு அடுப்பு சின்னது பண்ணிட்டு சேமியா போடலாம். எப்பயுமே ரவையாட்டும் சேமியாட்டும் எல்லாமே அடுப்பு சின்னது பண்ணிவிட்டு போடுங்க, தண்ணி தலைச்சதுக்கப்புறமா. அடுப்பு பெருசு பண்ணிக்கிறேன். மூடி போடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம இதை மூடி வச்சு வேக விடலாம். அப்பப்போ திறந்து கிளறி விட்டுக்கோங்க. அடியில் பிடிச்சிடாமல் இருக்கணும். அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. ஸோ கடைசியாக இறக்கிறதே கொத்தமல்லி போட்டோன்னா ரெடி ஆகிடும். ஸோ முடியறதே பார்க்கலாம். சூடாக பார்த்துக்கிட்டா இது இன்னும் ஆற இன்னும் கொஞ்சம் தனித்தனியாக ஆகிடும். இல்லை கொஞ்சம் உடனே, ஏன்னா தக்காளி இருக்கிறதுனால நீங்கள் உடனே எடுத்தேன்னா கொஞ்சம் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு சின்ன பிஞ்ச் கரம் மசாலா பொடி. ஸோ ஜோராக ரெடி ஆகிடுது. கொஞ்சம் நல்லா ஆறுத்துனா நல்லா உதிரியாக வரும். அப்புறமா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வேணும்னாலும் நெய் வேணாலும் நீங்கள் விட்டுக்கோங்க. இது இப்படியே பண்ணினேன்னாலே மத்தியானம் டிஃபன் பாக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஜோராக இருக்கும். அப்படியே ஏன்னா இதில் ஒரு தக்காளியோட ஒரு புளிப்பு, காரப்பொடியோட ஒரு காரம், சோம்போட ஒரு மசாலா, கரம் மசாலா அப்படி கொஞ்சம் போட்டிருக்கோம். எல்லாமே சேர்ந்துருக்கிறது. இது வெறும் ஒரு தயிர் மட்டும் இருந்ததுன்னா கூட நீங்கள் எடுத்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஜோராக இருக்கும். சேமியா மசாலா உப்புமா தயாராகிடும். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.